அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிம்பிள் டைம் சிக்னேச்சருக்கும் காம்பவுண்ட் டைம் சிக்னேச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் டைம் சிக்னேச்சர். சிம்பிள் டைம் சிக்னேச்சரில் 2-4, காம்பவுண்ட் டைம் சிக்னேச்சர் 6-8. ஸோ இதில் the top number indicates the number of crotchet beat in a bar. இந்த டாப் நம்பர் 2 ஒரு பாரில் எத்தனை பீட் க்ராச்சட் பீட் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. காம்பவுண்ட் டைம் சிக்னேச்சரில் த டாப் நம்பர் இண்டிகேட் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் அ பார். அதாவது ஒரு பாரில் எத்தனை குவேர் நோட் இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது இந்த டாப் நம்பர். 1 க்ராச்சட் நோட் ஃபார் 1 பீட். அதாவது ஒரு பீட்டில் ஒரு க்ராச்சட் நோட் வாசிக்கணும் அப்படின்னு அர்த்தம். 1 டாட்டட் க்ராச்சட் நோட் ஃபார் 1 பீட். இங்கே ஒரு பீட்டுக்கு ஒரு டாட்டட் க்ராச்சட் நோட் வாசிக்கணும் அப்படின்னு அர்த்தம். 1 பீட் இஸ் டிவைடட் இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். அதாவது ஒரு பீட் வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கும். இங்கே 1 பீட் இஸ் டிவைடட் இன்டு 3 ஈக்குவல் பார்ட்ஸ். இங்கே ஒரு பீட் ஆனது 3 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கும். ஸோ 1 பீட் வில் ஹாவ் 2 குவேவர் நோட்ஸ் டுகெதர். அதனால் 2 குவேவர் நோட் சேர்ந்த மாதிரி இதை போல் இருக்கும். இங்கே 1 பீட் வில் ஹாவ் 3 குவேவர் நோட்ஸ் டுகெதர். அதாவது ஒரு பீட்டுக்கு 3 குவேவர் நோட் சேர்ந்த மாதிரி இருக்கும். அது இதை போல் இருக்கும். தட்ஸ் ஆல்.